ஷே எப்பா இஷ்டோ பெருமாப்பா அரக்கம் அரைக்கி உங்கள்கிட்ட காவு கொடுக்கணும்ல. இந்த கைலாசத்தில் பூமாதேவி பூமிநாதனை இடித்தான், குப்பரை போட்டான். ஏன்னா ஒரு எழுத்தால் சுவை சம்பாத்திய எழுத்தால் மவனை வச்சு ஆடிட்டான், இவனை வச்சு வழக்கறிஞர் ஆடிட்டான், வழக்கறிஞர் வச்சு இவனை வச்சு ஆடிட்டான். என்ன கணக்கு தெரியுமா? கடவுள் வந்து பூமியில் இருக்கக்கூடாது, கடவுள் சொத்து எடுப்பார், கடவுளுடைய பூமி எடுப்பார், எல்லா கணக்கு வருங்கிற கணக்கில் ஆடாத ஆட்டம் ஆடிட்டான். எப்படி இவனை வச்சு சுவை சம்பாத்தியக்காரனும் சுவை சம்பாத்திய மௌனக்காரனை வச்சு கவர்மெண்ட்டு கணக்கு ஆனானா திமுக கட்சி கவர்மெண்ட்டு அதான் வச்சு ஆடிட்டானா. இப்போ ஏற்கனவே ரெக்கே ஒடிச்சு கடவுள்கிட்ட முதலாமா இதுதான் கணக்கு. இப்போ என்ன கணக்கு அப்படின்னா அரசியல்வாதி கவர்மெண்ட்டு கணக்கு இவனை வச்சு ஆடிட்டான், சுவை சம்பாத்தியம் அவன் மவனை வச்சு ஆடிட்டான், மவனும் தேப்பனுமான ரெண்டு கண்டார இவனை வச்சு அவன் ஆடிட்டான். ஆடி பாடி நாசம் பண்ணி கூத்தல் அடிக்க நிற்கான். அப்போ அவனுக்கு காவு கொடுக்கணும்ல. தப்பு செய்தக்கு ஆண்டவன் பகவான் பூமியில் கொடுக்கலடா. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னா இது கைலாசத்தை விட எத்தனை பிரச்சனைகள், எத்தனை மக்கள் ஏழை எளிய மக்கள் வருது. அப்போல்லாம் எவ்வளோ பெரிய தப்புடா, பாவம்டா. எத்தனை பேரும் ஏழை எளிய கண்ணீர் விட்டுவானா. ஏடா இதேடா நீதிமன்றமா? அந்த கேள்வி நாங்கள் கேட்கோம். விஷ்ணு பிரமா நீதிமான் அவமதிப்பு, நீதி அரசர் அவமதிப்பு, கடவுளை அவமதிச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் ஓடுது. இதில் உள்ள விடை கண்டுபிடிக்க முடியலைன்னா அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? சாதாரண ஒரு இந்த விடை ரெண்டு கண்டாரோலி மனை தூக்கி வச்சுக்கிட்டு இல்லை கணக்கு சொல்ல போறியா அப்படிங்கிற வார்த்தை வச்சு எப்படி வச்சு எதை வச்சு கேட்கணுங்கிற கேள்வி கேட்டால் ரெண்டு கண்டாலையுமே கக்கிடுவான். சரியா? இது எப்படி விளையாட்டு பார்த்தியாப்பா? இது வந்து என்ன கணக்கு அப்படின்னா சாமி கணக்கு, கடவுளுடைய கணக்கு, கைலாசத்தில் உள்ள கணக்கு. அப்போ இவனுக்கு பூரா செய்கிற கூத்துக்கு வந்து அந்த மொட்டையம் பேப்பரை 10 இடத்துல வீசி எரிஞ்சிட்டு போயிடுதான், சந்தோஷமாக போயிடுதான். அப்போ தப்பு செய்கிறவன் தப்பிச்சு போகிறான், தப்பு செய்யாதவன் உள்ள மாட்டுதான். அதான் கணக்கு இந்த ஜென்மத்தில். புரியுதாப்பா? அதுக்கு தான் காவு கொடுத்தாச்சு. இப்போ இந்த சுவை சம்பாத்தி எழுதின இந்த மண்ணில் காவு, இந்த இடத்துக்கு காவு, இதில் வாங்கி தின்னு விற்று நாக்கில் போட்டு நக்குனவனுக்கு காவு, இதில் மோசடியில் வந்தவன் ஏமாற்றி எழுதி சண்டையும் சத்திரமாக வந்தவனுக்கு காவு. அதிகாரிகள், அரசியல்வாதி நியமித்த அதிகாரிகள், கிராம அதிகாரி, கிராம விஓ, அடுத்தாப்புல காவல்துறை, இந்த கணக்கு எல்லாம் வந்து இந்த கடைசி பகுதியில் நடந்த கணக்கில் தப்பு கணக்கு ஆடி ஓடி பாடின கணக்கில் காவு, ரத்த காவு, பூமியில் காவு. ஏற்கனவே காவு எத்தனையோ கொடுத்தாச்சு. இது வந்து உங்ககிட்ட கொடுக்கணும்லப்பா. பூதத்தி அரக்கிட்ட கொடுக்கணும். கணக்கு முடிச்சிடணும். சரியா? அவன் நம்ம தப்ப முடியாது. அவன் மேலே அத்தனை 108 நரம்பு வாக்ஸில் தப்பு பண்ணவனுக்கு கிச்சின்னு பூட்டு போட்ட மாதிரி நம்ம பூட்டு போட்டாச்சு. எதுலேயும் தப்ப முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அவன் குடும்பம், வாரிசு, புள்ள, பேரம்பேத்தி தப்பு கைலாசத்தில் தப்பு செஞ்சவன் குடும்பம் நாசமாக தான் போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்கடா. தப்பு செய்யறதுக்கு ஆண்டவன் பகவான் கொடுக்கல. புரியுதா? தப்பு செஞ்சு இங்கே வந்து ஆண்டவன் பகவான் தப்பு செய்யறதுக்கு வந்து உட்காரல கைலாசத்தில். முக்கால் சத்தியம்.